ஹாய், நான் உங்க ஆனந்த். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த நியூஸ் சேனல பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த நியூஸ் சேனல் அவங்க டிஆர்பி ரேட்டுக்காக பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் இப்ப நடக்கிற விஷயத்த சீக்கிரமா நம்ம ஆச்சரியப்படுத்துற மாரி காட்டுவாங்க. அதாவது பிரேக்கிங் நியூஸ், ஷாக்கிங் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ் இப்படி அவங்க ஹெட்லைன யூஸ் பண்ணி கண்டிப்பா இந்த நியூஸ பரப்புவாங்க. அப்படி நாம உடனே அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்தோம்னா, அதுக்குள்ள இந்த நியூஸ் சேனல் சில சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இந்த நியூஸ் சேனல் என்ன பண்றாங்க, அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த கரெக்ட்டா சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயத்த கொஞ்சம் கம்மியா கெட்ட விஷயத்த பார்த்தீங்கன்னா, அத கொஞ்சம் இப்ப அதிகமா முக்கியத்துவம் குடுத்து காட்டுவாங்க. ஏன் இந்த நியூஸ் சேனல்லாம் இப்படி பண்றாங்க தெரியுமா? இவங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மக்கள் ஒரு ஷாக்கிங்ல இருக்கோணும். இந்த நியூஸ் சேனல்ல டிஆர்பி ரேட்டுக்கு அதிகப்படுத்தணும். மக்கள் எல்லாரும் உள்ள போய் பார்க்கணும். அதுக்காக மட்டும் தான் இந்த இவங்க பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல இவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி, தங்களோட நியூஸ டெவலப் பண்ணிட்டே போவாங்க. அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. இந்த பிரேக்கிங் நியூஸ், ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் போனோம்னா வச்சுக்கங்க, ஒண்ணுமே இருக்காது. இவங்க நியூஸ் சேனல் ஒரு பின்னாடி பிஜிஎம் போட்டு அது என்ன ஒண்ணுமே இருக்காத நியூஸ பெரிய ஹைப் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சா, இவங்க நம்மலாம் முதல்லலாம் சின்ன வயசுல பார்த்தோம்னா, நம்ம அப்பா ஸ்கூல் டீச்சர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர படி, நியூஸ் சேனல் இப்ப நியூஸ் சேனல் பாரு, என்ன 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 நடக்குது? இதெல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தா தான் தெரியுது. இவங்கோ கண்டிப்பா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எண்ணத்துல பண்றாங்க. நான் எல்லா நியூஸ தப்பா சொல்லீங்க. ஆனா, இவங்க சில நியூஸ அ சரியான தகவல போய் அத எடுத்துக்கிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இல்ல. அப்ப டக்குன்னு ஏதோ ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சதுன்னா, அதுல என்ன இருக்குன்னே தெரியாது. அத பத்தி யாராவது பேசியிருந்தாங்க, அத பத்தி ஒப்பீனியன் கேட்டு கரெக்ட்டா விசாரிச்சு இவங்க பண்ண மாட்டாங்க. இதுதாங்க இந்த பிரேக்கிங் இவங்க பண்ற நியூஸ்ல ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன ஆகும்? இதெல்லாம் ஆனா யாரும் பார்க்கறதில்ல. இது யாருக்கும் தெரியறதில்ல. நீங்க கரெக்ட்டா நியூஸ் பார்த்து, அதுக்கு கரெக்ட்டான ஒரு சொல்யூஷன் ரொம்ப உள்ள போய் பார்க்காதீங்க. கரெக்ட்டா ஒரு முடிவ நீங்க எடுங்க. நீங்க எடுக்கிறனால மட்டும் தான் கண்டிப்பா இந்த சின்ன விஷயத்த நம்ம இது எப்படி இதுக்கு மேல இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோணும். சும்மா இதையே வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.